நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ், புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். மாசம் 850 ரூபா பென்ஷன் வாங்குற ஒரு ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள் தன்னோட மகனையும் மகளையும் பார்க்கணும்னா பிளேன்ல தான் பறந்து வரணும். கண்ணம்மா வசதிக்காக நியூயார்க்குக்கோ டோக்கியோக்கோ போக வேண்டியதில்லை. அவளுக்கு ஏசியும் காரும் சொத்தும் இங்கேயே கிடைக்கும். உங்க மக கண்ணம்மா கோடீஸ்வரியா இந்தியாவில், உங்க மக மணிபாரதி டாக்டரா அமெரிக்காவில், உங்க சின்ன மக செல்லம்மா ஒரு பெரிய தொழிலதிபரோட மனைவியா ஜப்பான்ல. ஒரு ரிட்டையர்ட் கான்ஸ்டபிளோட குழந்தைகள் இப்படி வாழப்போகுதுன்னு நினைக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா, உலகத்துல 2 ஜாதி தான்ப்பா. ஒன்னு ஏழை ஜாதி, இன்னொன்னு பணக்கார ஜாதி. ஜாதி மாற்றம் சகஜம்பா. இன்னைக்கு ஏழையா இருக்கிற நாம அக்காவால நாளைக்கே பணக்கார ஜாதிக்கு மாறிடலாம். ஏன்பா, கண்ணம்மாவுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல? சந்தோஷங்கிறது மனசுல மட்டும் இல்லப்பா, அது வாழ்ற வசதியிலே இருக்கு. அக்கா நமக்காக எரிஞ்சிட்டு இருக்கிற மெழுகுவர்த்திப்பா. அவ எப்பவும் இப்படியே வாழக்கூடாதுல்ல? யோசிச்சு பாருங்கப்பா ப்ளீஸ். ஆக கண்ணம்மாளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற யோசிக்கிறேன். இந்தாங்கப்பா, நான் கோத்துட்டேன். தம்பி, கண்ணம்மாவோட தம்பி மணிபாரதியை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்து பேசினேன். கண்ணம்மாவுக்கு திருச்சியில் பலராமன்னு ஒரு முறப்பையா இருக்கானாம். அவன் ஏதோ கம்பெனியில் ஆப்ரேட்டராக இருக்கானாம். இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? அவன் ஆப்ரேட்டர், அவன் கோட்டீஸ்வரர். அவன் எந்த விதத்தில் என்ன விட வசதி? இந்த உறவு முறை இருக்கு பாருங்க தம்பி, அதுக்கு முன்னால உங்க பணம் காசெல்லாம் தூசு. நீங்க என்னதான் கண்ணம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து கோட்டை கோட்டையா பங்களா வீடுகள் எல்லாத்தையும் காட்டினாலும் சின்ன வயசுல அவ அத்தானோட கட்டின மணக்கோட்டையும் மணல் வீடும் தான் அவன் நினைப்புல நிற்கும். அந்த வீட்டுக்கு வேணுங்கிறது பணம், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை. இதை அவனால கொடுக்க முடியுமா? அப்பா அம்மாவா உங்களோட வாழறத விட அப்பா அம்மாவை அவனோட விளையாடின நினைப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி உங்க வசதியெல்லாம் நினைவுக்கு வராது தம்பி. எந்த விதத்துல கண்ணம்மா இங்க வர்றதை விட அங்க போறது வசதி. அங்க போனா வாழ தயாரா இருந்தா போதும், இங்க வந்தா தாயாராவும் இருக்கணும். என்னதான் சொத்து இருந்தாலும் இங்க வந்தா 2ஆம் தாரம், என்னதான் ஏழையா இருந்தாலும் அங்க போனா முதல் தாரம். அதான கௌரவம் தம்பி. இதைத்தான் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற சமாச்சாரம்னு சொல்லுவாங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். என் மனசுல ஆசையை தூண்டி விட்டது நீங்க. இப்போ வந்து கண்ணம்மா எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி குழப்புறீங்க. என்னங்க அர்த்தம்? இப்ப அங்க இருக்கிற நிலையத்தான் சொன்னேன், அதுக்காக விட்டுடுவேனா? வசதிங்கிற தூண்டில அவ தம்பிக்கு போட்டிருக்கேன். அவனை வச்சு அவ அப்பா அப்பா சொல்ல கண்ணம்மா தட்டமாட்டா. அப்புறம் என்ன, கண்ணம்மா உங்களுக்கு தான். உங்களைத்தான் இதில் நான் மலை போல நம்பியிருக்கேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வச்சு திருப்பதி மலைக்கோ பழனி மலைக்கோ அனுப்ப வேண்டியது எம் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் சொக்கையா. என்னையா குழந்தை, காலையில நானும் கவனிச்சுட்டு வரேன். கண்ணம்மா சீட்டை தொட்டு தொட்டு கும்பிடுறேன். என்ன விஷயம்? சுமாரியா, இத்தனை நாள் அந்த குழந்தையை கட்டி விடுறதுக்கு யாராவது மெடிசனுக்காக ஒரு ஐடியா கொடுத்தீங்களா? கண்ணம்மா ஐடியா கொடுத்துருக்காங்க. குழந்தை, அந்த குழந்தைய கண்ணம்மா மேடமே எடுத்து வளர்க்க போறதா ரூமர் இருக்கே. நீ திருச்சி விடாம எப்படிமா இப்படி ஒரு ரூமர் ஆபீஸ்ல உலா வரும்? காலங்கார்த்தால வந்த உடனே ரூமரா? லஞ்சுக்கு அப்புறம் வச்சு கூடாதா? வசந்தி, கண்ணம்மா தான் சொன்னாங்க, குழந்தைவேலு, இந்த குழந்தை பிரச்சனை தீர்க்க நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ என்ன பண்ற, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்துரு. குழந்தைய தொலைச்சவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து குழந்தைய வாங்கிட்டு போவான்னாங்க. நான் என்ன பண்ணேன், குழந்தை போட்டோவை போட்டு இந்தியாவில் இருக்க 14 மொழி பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துட்டேன். மொழிக்கு ஒரு அப்பன்னாலும் 14 அப்பம் வருவானே, எவங்கிட்ட குழந்தைய ஒப்படைப்ப? 14 பேருக்கும் பிச்சு பிச்சு கொடுப்பேன். என்னையா கேள்வி? முதல்ல விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்த வரட்டையா? வருவானா? சந்தேகம். வாயை புத்திட்டு சும்மாற, கண்டிப்பா வருவான்.
நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். 22/44 அண்ணா சாலை இதுதானே? இல்லையே, இது 1/2 அண்ணா சாலைங்க. சிங்காரம், நம்ம ஆபீஸ் அட்ரஸ் 22/44 தானே? அது எங்களுக்கு தெரியாதா? 22/44ன்னு போட்டு வகுத்துக்குனே வாங்க. கட்சியில என்ன வருது? 1/2. அதை சொல்ல எவ்வளவு யோசனையா? அதைத்தாங்க நான் தமிழ்ல சொன்னேன். அப்ப இது இல்லையா? நான் வரேன். ஐயோ என்னண்ணா, இதாண்ணா. ஐயோயோ, அரணிக்காரோட வந்துக்கிறீங்க. யாரை பார்க்கணும்? நான் குழந்தைய பார்க்க வந்திருக்கேன். அதான் இப்படியே வந்துக்கிறீங்க. எந்த குழந்தைய பார்க்கணும்? இந்த ஆபீஸ்ல எத்தனை குழந்தை இருக்கு? ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை கையில இன்னொரு குழந்தை இருக்குது. ஓ, குழப்பறியப்பா. இதுல என்னண்ணா குழப்பம்? அப்படிக்கா போங்க. நீ வருவியா? வர்றேன். என்ன வெளியூருக்கா போறீங்க? போங்க. சார் தான் குழந்தை. இவ்வளவு பெரிய குழந்தை நான் இப்போதான் பாக்குறேன். ஏங்க, இது வளர்ந்த குழந்தைங்க. இவர் பேரு குழந்தைவேலு. யோ, என்ன அவனா? சார், காலையில ஆந்திர பிரபாவை பார்த்தேன். ஆந்திர பிரபா யாருக்கு? உங்க தெலுங்கு டாவா? டாவாவா? ஆமா, அவ டாவா, நீங்க அவளுக்கு பாவா. ஆந்திர பிரபா ஒரு தெலுங்கு பத்திரிக்கை. சார், ஆந்திர பிரபா படிச்சீங்களா? ஆமாங்க. நான் மணப்பாரு, என் சம்சாரம் மணவாடு. அவதான் இந்த பத்திரிக்கை படிச்சு காணாம போன நம்ம குழந்தை உங்ககிட்ட இருக்கதா சொன்னா, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். விளம்பரத்தை பாத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா விளம்பரத்துக்கு என்ன ஒரு எஃபெக்ட் பாத்தியா? கண்ணம்மா, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்க பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருது. ஐயா, ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க குழந்தை பத்திரமா இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆமா சார், ஊருக்கெல்லாம் போற போல இருக்குது. அதான் கூட எல்லாம் வச்சிருக்கீங்க. சார், போறதுக்கு முன்னால என் குழந்தைய கொடுத்துட்டு போயிடுங்க சார். யோ, உன் குழந்தைய இந்த கூட உள்ளதா இருக்குது. என் குழந்தை கூட உள்ளதுதா சார்? திறந்து விடுங்க சார், மூச்சு முட்டை போகுது. இரு, அவசரப்படுறியா? என் குழந்தை மைனா, 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 மைனா. இத்தனை நாள் எங்கமா இருந்த? கூடக்குள்ளதான் இருந்துச்சு. ஐயோ, குழந்தை பேர்ல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற, அப்புறம் ஏன் தண்டவாளத்தை விட்டு போனேன்? சார், நான் ஒரு ரயில்வே பாயிண்ட்ஸ்மேன் சார். அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல தான் சார் என் குவார்டர்ஸே இருக்கு. எங்க குழந்தைங்களுக்கு ரயில்வே ட்ராக் தான் சார் விளையாட்டு மைதானமே. அது பாட்டுக்கா சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்கோம். அதை போய் தூக்கிட்டு வந்துட்டீங்களே சார். தப்புதாயா, நான் செஞ்சது தப்புதான். அதான் குழந்தை கிடைச்சிருச்சுல்ல, சந்தோஷமா எடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம். யோ, இத்தனை நாள் வரைக்கும் இந்த குழந்தைக்காக பவுடர், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஃப்ராக்கு, கூட, லொட்டு, லொசுகுன்னு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். இது போறாதுன்னு பத்திரிக்கை விளம்பரம் வேற. எவ்வளோ? 14 மொழியில கொடுத்துருக்கேன். 7000 ரூபாய் செலவாயிடுச்சு. அதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தை மீட்டிட்டு போ. இந்த குழந்தை கொஞ்சம் பிடி. பணம் வச்சிருக்கியா? இவ்வளவு ரூபா கொடுத்து இந்த குழந்தைய மீட்டிட்டு போறதுக்கு பதிலா நான் இன்னொரு குழந்தைய பெத்துக்குவேன். நீயே வச்சுக்கோ. சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தைய வாங்கிக்கோங்க சார். யோ, என்னால ஒரு ரூபா கொடுக்க முடியாதையா? ஆள உடியா. அட்லீஸ்ட் தவணை முறையில் கொடுங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 10 சாக்லேட்டு, 6 ஐஸ்கிரீம். இந்த வயசுல ஃப்ரைட் ரைஸ்லாம் மங்களம் பாடி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க சார். ஏயா, இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன்னா இல்ல, நீ ஏன் கேக்குற? ஆள உடியா. சார், ப்ளீஸ் குழந்தைய வாங்கிக்கோங்க சார். முடியாதியா? ஐயா, என்ன இங்க ஒரே கலாட்டா? இது என்ன ஆபீஸா இல்ல பார்லிமெண்டா? ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு. ரெண்டு ஒண்ணுதான் மேடம். இதே மேடம், நீங்க தானே சொன்னீங்க குழந்தைய காணோம்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லி. ஆமா, நானும் விளம்பரம் கொடுத்தேன். இவர் தான் குழந்தையோட அப்பாவா. குழந்தைய வாங்கிட்டு போக வந்திருக்காரு. ஆனா குழந்தைக்கான செலவு மாத்திரம் கொடுக்க மாட்டேங்கிறார் மேடம். ஏன் சார், கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்களேன் சார். மேடம், என்னால 7000 ரூபாய் கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. 6000 முடியாது. இங்க பாருங்க, கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் அவங்க போலீஸ் கிளீஸ் போனாங்கன்னா வீண் பிரச்சனை எல்லாம் வரும். ஒரு 1000, 500, 250 முடியாதியா? 5 ரூபாயா? முடியாதியா? 1 ரூபா சில்லறை இல்லையே. அல்பச்சி. குழந்தை நீயே வாங்கிக்க. பாடா கண்ணா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல கேட்டை மூடணும். இல்லைன்னா பாண்டி மேல பல்லவம் மோதி சோளா ஹோட்டல்ல பிரியாணி ஆகும். போயா. குழந்தை கூப்பிடுறாங்க. உங்களை தான் சார். என்னையா? இனிமேலாவது நல்லது பண்றேன்னு நினைச்சு இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் மாட்டிக்காதீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சரி மேடம். இந்த கூடை எப்படி குடு சார்? குப்பை தொட்டில போட்டு வந்துடுறேன். அருமாவி, கூடையோட அருமை உனக்கு தெரியலடா. எப்பேற்பட்ட கூட தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கங்க. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹால் வந்திருக்க. இந்த குழந்தையோட ஜெட்டி, ஃப்ராக்கு, ஃபீடிங் பாட்டில், குழந்தை சாப்பிட்ட பாதி பிஸ்கெட், சாக்லேட், இந்த கூடை, இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு ஏலம் விட போறேன். விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஆமா, அந்த குழந்தை பெரிய இளவரசி டயனா. நீ ஏல விட்டா நாங்க வாங்கணுமா? சிங்காரம், நீ கொண்டு போய் அதை குப்பை தொட்டில போடுப்பா. குடு சார். நான் கொடுக்க மாட்டேன். குடு, நான் கொடுக்க மாட்டேன். குடு, டேய் குடு. படுபாவி, எல்லாம் உன்னால வந்தது. குழந்தையும் போச்சு, கூடையும் போச்சு. நான் போபால்ல இருந்து வந்தோடனே அம்மா சொன்னாங்க, முதல்ல என் கூட மெட்ராஸுக்கு வா, போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வான்னு. கண்ணம்மா, இத்தனை நாள் வரை நீயும் நானும் ஊம கனவோட ஒருத்தர் பார்த்துக்கிறதும், அப்புறம் நான் பேசாம ஊருக்கு போயிடுறதும், இப்படி இருந்தா எப்படி கண்ணம்மா? சரி, அதுக்கு என்ன இப்போ?
நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்போன்னு முடிவெடுத்தா அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் நல்லது. கண்ணம்மா, உன் முதலாளி அவன்கிட்ட செல்லுலர் கொடுத்ததோ, அதில் நேரம் தப்பி நேரம் பேசுறதோ செல்லம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேணா கவலையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு உன்னை பற்றி தெரியும், உன் மனசு புரியும். இப்போ நம்ம வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை பற்றி நாம் எதுக்கு முடிவெடுக்கணும்? அதுக்கு தான் பெரியவங்க இருக்காங்கல்ல. என்ன சொல்கிற கண்ணம்மா? இங்கே பாரு, நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசு புரிஞ்சுக்கிட்டேன். என் ஆசைக்கு எதிராக எந்த காரியமும் எங்கள் அப்பா செஞ்சதில்லை. அவருக்கு தெரியாதா நமக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? சில சமயம் நேரடியாக பெரியவங்க கிட்ட விஷயத்தை கேட்டுக்கிறது நல்லது. எங்கள் அம்மா இங்கே இருக்கும்போது நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுவோம். ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு அனாவசியமாக மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியாக முடியும். என்னம்மா சொன்னா சரிதான். ஐயோ, நீ ஒன்று சாப்பிடு. இதுவரையில் உன் மகன் வந்துக்கிட்டு இருந்தான், இப்போ நீயும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம உறவு முறை விட்டு போயிடக்கூடாது இல்லைன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், விட்டு போகக்கூடாது தான். அதுக்காக பலராம் வாங்குற சம்பளத்தில் பாதி ரயில் கொடுக்குறதா? அண்ணே, நம்ம ஊரில் முருகர் கோயில் இருக்கு, ஆனாலும் பழனிக்கு போகலையா? நம்ம ஊரில் பெருமாள் கோயில் இருக்கு, ஆனாலும் திருப்பதிக்கு போகலையா? எதுக்கு போகிறோம்? மனசுக்கு பிடிச்ச சாமி எங்கே இருந்தாலும் செலவை பார்க்காம எல்லாத்துக்கும் நீதான்ப்பான்ட்டு போகிறோம். அதே மாதிரி தானே எனக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, எல்லாமே நீதானே. ஆனால் இப்போ உன்னை மட்டும் பார்க்க வரல, ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கேன்னு. கூட பிறந்த அண்ணனை படைச்ச சாமிக்கு சரிசமமாக பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்ன வேண்டுதல்? நம்ம பொன்னியம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கிறதா வேண்டுதல். இப்போ தைப்பூசமும் இல்லை, மாசி மகமும் இல்லை, பங்குனி உத்தரமும் இல்லை, வைகாசி விசாகமும் இல்லை. இந்த ஆனி மாத்தியில் போய் அப்படி என்ன வேண்டுதல் பண்ண போற? அம்மன் கிட்ட அனுமதி வாங்கணும். பல விஷயங்கள் அவ பிரியப்பட்டாதான் நடக்கும். அண்ணே, என் மனசுல இருக்கிறத என்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கிறேன். கோவில்ல பொங்க வச்ச பிற்பாடு கட்டாயம் சொல்றேன்னு. கோவிலுக்கு கண்ணம்மாவை கூட்டிட்டு போட்டுமா? அவளுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குமாம்மா, வேணும்னா செல்லம்மாவை கூட்டு போ. செல்லம்மா இப்ப கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு கண்ணம்மாவே அழைச்சிட்டு போறேன்னு. சரி, அம்மன் பேரை சொல்லிட்ட, அழைச்சிட்டு போ. அம்மா, நானும் வரேம்மா. 3 பேர் நல்ல காரியத்துக்கு போக கூடாதுரா, இரு நீங்க. உங்க அப்பா வர சொல்லிட்டாருமா, போலாமா? பெண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தா பாதியை சாமி படத்துக்கு வச்சுட்டு மீதியை அவ தலையில் வச்சுக்குவா. உங்க விஷயத்தில் அப்படி இல்லை. ஒரு துண்டு சாமி படத்துக்கு, ஒரு துண்டு உங்களை விட்டு போன மனைவி படத்துக்கு, ஒரு துண்டு உங்க மகளுக்கு, மிச்சம் மீதி இருந்தால் தான் வரவளுக்கு. வரவா இதை ஏற்றுக்க தயாராக இருக்கணும் இல்லையா? கண்ணம்மா அந்த மாதிரி பொண்ணு தான். இருந்தாலும் நாளைக்கு உங்கள் மகளுக்கும் அவளுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம தீபிகாவுக்கு மாற்றாந்தாயின்னு தோணக்கூடாது, வர கண்ணம்மாவுக்கும் சக்களத்தி மகள்னு தோணக்கூடாது. ஆமையா, இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்தை உங்கள் மகன் தீபிகாட்ட பேசுங்க. குழந்தையா இருந்தாலும் அவள் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. தீபிகாவும் கண்ணம்மாவும் நேரில் சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க நேரில் சந்தித்து பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது நல்லது. கரெக்டியா? கல்யாணம்ங்கிறது என் தனிப்பட்ட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தாயா புரியுது, அது என் மகளுக்கும் வரப்போகிற கண்ணம்மாவுக்கும் வாழ்க்கை பிரச்சனைன்னு. சொக்கையா, நீ படிக்காட்டாலும் பழுத்த அனுபவசாலியா. சாப்பிடுங்க. அதுவும் என் மனசு மாதிரிதான் புகச்சலா இருக்கு. நீ ஊதி பாரு, ஒன்னால பத்திக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான். பாத்தீங்களா, நான் ஊதுறோட பத்திக்கிச்சு. அதுவும் உன் கையில தான் இருக்கு. நீ நினைச்சா பத்திக்கும். அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அந்த அரிசியும் பருப்பியும் எடுத்து போடுமா, ஒரு கொதி வரட்டும்.
அதையும் போட்டுருமா? கண்ணம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் அத்தைனா என் பையனை எப்படி வளர்த்தேனோ அதே மாதிரிதான் உன்னையும் எடுத்து வளர்த்தேன். பக்குவமா கேக்குற உரிமை இருக்கு. பார்த்து கிளறுமா, பக்குவம் கெட்டக்கூடாது பாரு. எனக்கு யதார்த்தமா தான் பேச தெரியும், புள்ளி வச்சு பேச தெரியாது. கொதி வரும்போது கிளறக்கூடாது. என் மகன் உன் மேல உசிரியே வச்சிருக்கான். என்னமா பொங்கி வருது பாரு. நான் நேரம் உங்க அப்பாட்ட போய் என்னென்ன உன் பொண்ண என் வீட்டு மருமகளை ஆக்கிட்டுமான்னு கேட்டா தயங்குவாரே தவிர தட்ட மாட்டாரு. அவர் தயங்குறது கூட உன் வருமானத்துக்காக தான். அதனால முதல்ல நாம அதை பத்தி பேசிட்டு உனக்கு சம்மதம்னா அப்புறம் அவர்கிட்ட பேசுறேன். இனிப்பு சேர்க்கிற நேரம் வந்துருச்சு. சீக்கிரமா அந்த வெல்லத்தை எடுத்து போடுமா, அப்பதான் இனிப்பு பரவலாகும். பார்த்து போடுமா. உன்கிட்ட நான் நேரடியா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, உன்னையே நம்பி இருக்கிறவங்கள நீ கரை சேர்த்துட்டு அப்புறமா நீ என் வீட்டுக்கு வந்தா போதும். அது 3 வருஷம் ஆனாலும் 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அடுப்பை தணிச்சிரு. கூடி வர நேரத்துல அடிப்பிடிச்சிட போகுது. ஆனா 4 வருஷம் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால இப்ப கல்யாணம் செஞ்சுக்கங்க. இங்கேயும் அங்கேயுமா இருங்களேன். முடிஞ்சா அவன் இங்கேயே மாத்தலாய் வரும்படி பார்க்கலாம். பக்குவமா வருது இல்ல? பொங்கல சொன்னேன். அந்த ஏலம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் எடுத்து போடுமா. என்னோட ஆசை என்னன்னா, நம்ம உறவு முறை விட்டு போக கூடாது, அவ்வளவுதான். பதமா வருது இல்ல? இப்பவும் பொங்கல தான் சொன்னேன். அந்த நெய்யை நிறைய ஊத்தி கிளறிடுமா. மெதுவா கிளறு. அந்த துணியை வச்சு மெதுவா இறக்கி வச்சிடுமா. ரொம்ப நாளா என் நெஞ்சில இருந்த பாரதியும் இறக்கி வச்சுட்டேன்.